வணக்கம் வியூவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 152 காண்போமா? பரீட்சித் மகாராஜன் ஸ்ரீ சுகரிடம், விருத்தாசுரன் ஒரு அசுரன், ஆனால் எப்படி அவன் பக்தனாவது சாத்தியமாயிற்று என்று ஆச்சரியத்துடன் கேட்டார். அன்பார்ந்த மன்னனே, நாரத முனிவர் மற்றும் தேவலர் ஆகியோரின் மூலமாக நான் கேட்டு தெரிந்து கொண்ட இந்த வரலாற்றை உனக்கு கூறுகிறேன் என்று ஸ்ரீ சுகர் கூற ஆரம்பித்தார். பரீட்சித்து மன்னனே, சூரசேன தேசத்தில் சித்திரகேது என்ற அரசன் ஆண்டு வந்தார். அவருடைய ஆட்சி சிறப்பான முறையில் இருந்தது. அவருக்கு கிருதத்யுதி மூத்த மனைவியாவார். அரசனுக்கு குழந்தை பேர் இல்லாத காரணத்தால் அடுத்தடுத்து திருமணம் செய்து கொண்டார். அவருக்கு கோடி மனைவிகள் இருந்தனர். அரசனுக்கு எல்லா போகங்களும் இருந்தும் வெகு காலமாக எந்த மனைவியின் இடத்திலும் சந்தான பாக்கியம் ஏற்படவில்லை. புத்திரன் இல்லாத குறை அரசனை வாட்டிக்கொண்டு இருந்தது. ஒரு சமயம் அங்கீரச முனிவர் தற்செயலாக சித்திரகேதுவின் அரண்மனைக்கு வந்திருந்தார். மன்னன் சித்திரகேது அவருக்கு வணக்கம் செலுத்தி விருந்தினர்களை உபசரிக்கும் முறையில் தன் கடமையை செய்தார். முனிவரை ஆசனத்தில் அமர்த்திய பிறகு அவரின் பாதங்களுக்கு அருகில் தரையில் அமர்ந்தார். முனிவர் அங்கீரசர் கூறினார், அரசே, உமது உடலும் மனமும் உமது அரச குடும்பமும் பரிவாரமும் நலமென்று நம்புகிறேன். ஒரு அரசன் தனிமையானவர் அல்ல. ஆன்மீக குரு, அவரது மந்திரிகள், ராஜ்யம், கோட்டை அமைப்பு, பொக்கிஷம், சட்டம், ஒழுங்குமுறை மற்றும் நண்பர்கள் அல்லது உறவினர்கள் ஆகிய 7ம் சரியாக பராமரிக்கப்படும் பொழுது அரசன் மகிழ்ச்சி உடையவனாக இருக்கின்றான். ஜீவராசியானவன் மகத்தத்துவம், அகங்காரம், 5 புலன் நுகர்வு பொருட்கள், இந்த 7ம் சரியான முறையில் இருக்கும் பொழுது ஜீவராசி மகிழ்ச்சியுடன் இருக்கின்றான். முனிவர் அங்கீரசர் மன்னனின் தேக ஆரோக்கியத்தை பற்றியும் அவரது 7 சகாக்களை பற்றியும் கேட்டறிந்தார். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பதால் மன்னனுடைய மனநிலையை முனிவரால் புரிந்து கொள்ள முடிந்தது. சித்திரகேது பின்வருமாறு கூறத் தொடங்கினார். முனிவரே, வேண்டிய அனைத்து பொருள்களும் என்னிடம் இருந்தும் சந்ததி இல்லாத காரணத்தினால் இருளடந்த நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கும் என்னையும் என் முன்னோர்களையும் தயவு செய்து காப்பாற்றுங்கள். அத்தகைய சூழ்நிலைகளில் இருந்து விடுவிக்க ஒரு மகன் வேண்டும் என்று கேட்டார். சித்திரகேது மன்னனின் வேண்டுகோளுக்கு இணங்க பிரம்மாவின் மானசீக புத்திரரான அங்கீரச முனிவர் அவரிடம் மிகவும் கருணை கொண்டார். முனிவர் மிகவும் சக்தி வாய்ந்தவர் என்பதால் ஒரு யாகத்தை செய்து அதில் துவஷ்டா என்ற தேவருக்கு சர்க்கரை பொங்கலை நிவேதனம் செய்தார். யாகத்தில் ஹோமம் செய்த எஞ்சிய உணவை முனிவரான அங்கீரசர் சித்திரகேதுவின் மூத்த ராணியான கிருதத்யுதிக்கு அதை அளித்தார். அதன் பிறகு முனிவர் அரசரிடம், அரசே, உமது மகிழ்ச்சிக்கும் துன்பத்திற்கும் காரணமாக இருக்கப் போகும் ஒரு மகனை இப்பொழுது நீர் பெறுவீர்கள் என்று கூறிவிட்டு அரண்மனையை விட்டு கிளம்பி சென்று விட்டார். முனிவரின் வாக்கின்படி காலப்போக்கில் அரசருக்கு ஒரு மகன் பிறந்தான். இதை கேட்டு அனைவரும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். குழந்தை பிறந்ததற்கான சடங்குகளை செய்து வேத சடங்கில் பங்கேற்ற பிராமணர்களுக்கு அரசர் தங்கம், வெள்ளி, ஆடைகள், ஆபரணங்கள், கிராமங்கள், குதிரைகள், யானைகள் ஆகியவற்றுடன் 60 கோடி பசுக்களையும் தானமாக கொடுத்தார். பல கஷ்டங்களுக்கு பிறகு ஒரு மகனை பெற்றெடுத்த சித்திரகேதுவிற்கு தன் மகனிடமுள்ள அன்பு ஒவ்வொரு நாளும் அதிகரித்தது. தாய் தந்தையர் இருவரும் மகனிடம் அதிக பாசம் வைத்து வளர்த்து வந்தனர். ஆனால் இது மற்ற மனைவியர்களுக்கு பிடிக்கவில்லை. மற்ற ராணிகள் தங்களுக்கு பிள்ளை இல்லாத காரணத்தினால் மிகவும் வருத்தமடைந்தனர். அரசர் தங்களை புறக்கணிப்பதை பொறுக்க முடியாமல் இறுதியில் அந்த குழந்தைக்கு விஷம் கொடுத்தனர். இந்த விஷயத்தை அறியாத ராணி கிருத்யத்யுதி தன் மகன் ஆழ்ந்து உறங்குவதாக எண்ணினாள். நீண்ட நேரத்திற்கு பிறகு தாதிகளின் மூலம் குழந்தையை எழுப்பிக் கொண்டு வர சொல்ல தாதி சென்று பார்த்த பொழுது குழந்தையின் நிலையை உணர்ந்தாள். ஓடி வந்து ராணியிடம் விஷயத்தை கூறினாள். விஷயத்தை அறிந்து கொண்ட ராணி கதறி அழுதாள். அவளுடைய அழுகுரலை கேட்டு மற்றவர்களும் ஓடி வந்தனர். விஷம் கொடுத்த ராணிகளும் மற்றவர்களுடன் சேர்ந்து பாசாங்குடன் அழுதனர். இந்த விஷயத்தை அறிந்த மன்னன் சித்திரகேது கண்களில் நீர்மல்க செய்வதறியாது தவித்தார். அடுத்து நடக்கப் போவது என்ன என்பதனை ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 153 காண்போமா? நன்றி, வணக்கம்.